கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய ஆட்டோ எதிரே வந்த காரில் மோதிவிட்டு கடையின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு புகுந்த அந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். விபத்து குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் என்ற பகுதி இருக்கு. இந்த வைக்கம் பகுதியில பரபரப்பான போக்குவரத்து மிகுந்த சாலையில இருசக்கர வாகனம் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்தது. அதன் பின்னே பார்த்தோன்னா ஒரு ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது பார்த்தோன்னா அங்க இருந்த சாலையோர கடை அதையும் மீது மோதியதில் அந்த கடையும் தலை சுற்றுவா கீழே விழுந்தது. இந்த சமயத்துல ஆட்டோ எதிரே வந்த கார் மீது மோதிய வேகத்தில் ஆட்டோ பின்னோக்கி நகர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையின் கண்ணாடியை உடைத்து உள்ளே சென்றது. இந்த அடுத்தடுத்த சம்பவங்களில் பார்த்தோன்னா ஒரு 3 பேர் காயமடைந்திருக்காங்க. அந்த காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கு. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.